பாகிஸ்தான் ஒரு மிகப்பெரிய சிக்கல்ல இப்ப மாட்டியிருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா பாகிஸ்தானுடைய ராணுவ வீரர்கள் எனக்கு வேலையே வேணாம், இங்க நிறைய பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லி 2500 பேர் வேலையை விட்டு போயிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன, அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதே மாதிரியே இன்னொரு முக்கியமான பிரச்சனை, பாகிஸ்தானுடைய துணை ராணுவ படை வீரர்கள் பொதுமக்களுக்கு ஆதரவா செயல்படாம சோம்பேறித்தனமா இருந்த காரணத்தினால கிட்டத்தட்ட பலாயிரம் பேரை நாங்க டிஸ்மிஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய வார்னிங்கை கொடுத்துருக்காங்க. அதை பத்தி தான் டீடைலா நீங்க பதில பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு கோல்டு வெல் ஆஃபீஷியல் சேனல். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம், பாகிஸ்தான் எந்த ஒரு நாடுமே ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும்னா அதுக்கு ராணுவம் தான் ரொம்ப முக்கியமான காரணமா இருக்கும். அதே மாதிரியே பாகிஸ்தான்லயும் ராணுவ வீரர்கள் நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிருக்காங்க. அதுவும் ரீசெண்ட் டைம்ல நிறைய தாக்குதல். ஆக்சுவலா வெளிநாட்டுல இருந்து எதிரி நம்ம அட்டாக் பண்ணா பரவாயில்ல, உள்நாட்டுக்குள்ளேயே பல பிரிவா எதிரிகள் இருக்க காரணத்தினால பாகிஸ்தானுடைய ராணுவ வீரர்கள் ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாயிருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா ரீசெண்ட் டைம்ல பலுசிஸ்தான்ல இருந்து ஒரு மிகப்பெரிய அட்டாக் நடந்தது. ஜாபர் எக்ஸ்பிரஸ் மூலமா நிறைய வீரர்களை தாக்குனாங்க. அந்த ரீசன்னால கிட்டத்தட்ட 200 இருந்து 250 பேர் பக்கமா உயிரிழந்தாங்க. அதன் பிறகு ஹைபர் பக்துன்வா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான மாகாணம் பாகிஸ்தான்ல இருக்கு. ஆக்சுவலா அங்கேயே நிறைய வீரர்கள் 100 பேர் பக்கமா உயிரிழந்தாங்க. இதனால இது எல்லாமே உள்நாட்டில் இருக்க எதிரிகளுடைய தாக்குதல். இந்த தாக்குதல் நிறைய பிரச்சனை இருக்கு. அதே மாதிரி பாகிஸ்தான்ல நிறைய பொருளாதார சிக்கல் எல்லாமே இருக்கு. நிறைய பேருக்கு வேலை இல்ல, பயங்கரமான வறுமையா இருக்கு. இந்த மாதிரி பல பிரச்சனை இருக்க காரணத்தினால நம்ம இங்க இருந்தா நம்மளால பாதுகாப்பா இருக்க முடியாது, நம்மளை போட்டு தள்ளிடுவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய ராணுவ வீரர்கள் இப்பவே அச்சப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு காரணமும் இந்த மாதிரி பிரச்சனை தான் முக்கியமான காரணமா இருக்கு. அதனால இவர்கள் எல்லாரும் என்ன பிளான் பண்றாங்க, நம்ம வேலையை விட்டே போயிடலாம், நமக்கு இந்த வேலையே வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு 2500 பேர் வாண்டடா நாங்க ரெடியா இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் முக்கியமா சவுதி அரேபியாவாகட்டும், குவைத் ஆகட்டும், கத்தார் ஆகட்டும், இந்த மாதிரி ஊருக்கு போறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம், நாங்க அங்க போய் வேலை செஞ்சு பொழைச்சுக்கிறோம், எங்களுக்கு ராணுவ வேலையே வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான சிச்சுவேஷன் தான் இப்ப பாகிஸ்தான்ல போயிட்டு இருக்கு. அதே மாதிரி அங்க இருக்க நிறைய தீவிரவாத அமைப்பு ராணுவ வீரர்களை அட்டாக் பண்ணிட்டே இருக்காங்க. அதுதான் அங்க இருக்க ஒரு முக்கியமான பிரச்சனையா பார்க்கப்படுது. அதே மாதிரியே இன்னொரு முக்கியமான பிரச்சனை, பாகிஸ்தான்ல இந்தியாவில் எப்படி துணை ராணுவ படை இருக்குதோ அதே மாதிரியே பாகிஸ்தான்லயும் துணை ராணுவ படை இருக்கு. ஆக்சுவலா இந்தியாவினுடைய ராணுவ படை துணை ராணுவ படை யாருன்னா CRPF, அதே மாதிரியே பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், இந்த மாதிரி பல்வேறு பிரிவுகள் இருக்கு. அதே மாதிரியே பாகிஸ்தான்ல துணை ராணுவ படைனா அது லெவிஸ்தா. ஆக்சுவலா இது பலுசிஸ்தான்ல போலீஸ்க்கு சப்போர்ட்டா செயல்படுற ஒரு முக்கியமான பிரிவு. கிட்டத்தட்ட 25,000 பேருக்கு மேல வேலை செய்யறாங்க. ஆக்சுவலா இவர்களுடைய ஒரு முக்கியமான நோக்கம் என்னன்னா செக் போஸ்ட்ல கரெக்டா செக் பண்றது, அதே மாதிரியே எதிரி எங்க வந்தாலும் அட்டாக் பண்றதா இவங்களுடைய ஒரு முக்கியமான வேலை. ஆக்சுவலா இப்ப ரீசெண்ட் டைம்ல என்ன நடந்திருக்கு, இந்த சீனியர் ஆபீசர் ஒரு முக்கியமான ஒரு லீகல் நோட்டீஸ் கொடுத்திருக்காரு. இது எதற்காகனா இங்க இருக்க ராணுவ வீரர்கள், துணை ராணுவ படை வீரர்கள் நீங்க யாருமே கரெக்டா வேலை செய்யறது கிடையாது. அதுவும் முக்கியமா செக் போஸ்ட்ல எல்லாம் நிறைய வீரர்கள் வர்றாங்க, பொதுமக்களுக்கு நீங்க கரெக்டா சப்போர்ட்டா இருக்கிறது இல்ல, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு. அதே மாதிரி ரீசெண்ட் டைம்ல நிறைய எதிரிகள் உங்களை அட்டாக் பண்ண வந்தாங்க. நீங்க ஒரு கரெக்டா பாகிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கு, பாகிஸ்தான் நாட்டுக்கு நல்லது பண்றேன்னு நினைச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க அவங்களை கொன்றிருப்பீங்க, இல்ல நீங்க உங்க உயிரை மாச்சிருப்பீங்க. ஆனா நீங்க ரெண்டுமே பண்ண கிடையாது. நீங்க உங்ககிட்ட இருக்கிற எல்லா ஆயுதத்தையுமே அவங்க கிட்ட கொடுத்துட்டு நீங்க சரண்டர் ஆயிட்டீங்க. இதுதான் உங்க நாட்டுக்கு நீங்க செய்யற நல்லதா அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் வைக்கிறாரு. அதனால நீங்க யாரெல்லாம் இந்த மாதிரி வேலை செய்யறீங்களோ அத்தனை பேர்த்தையும் டிஸ்மிஸ் பண்ணுவேன். அது எத்தனை பேரா இருந்தாலும் பரவாயில்ல, 5000 பேர் 10,000 பேர் இல்லாம இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க புதுசா கூட ஆள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை இருக்கிறார். பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.